ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனானிஸ்ல படிக்கிற ரெகுலேஷன் 2025 எம்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம சேனலில் கேட்டுருந்தீங்க. நம்ம இந்த தடவை எம்சிஏ 25104 டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்கோரிதம் யூசிங் பைத்தானுக்குரிய லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் கடைசியாக பார்க்குறப்போ இந்த வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது உங்களுக்கு எக்ஸாமில் எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சில டிப்ஸே நான் சொல்ல போகிறேன். ஸோ அங்கே டீப்பில் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எடுத்துனா பார்த்தீங்க அப்படின்னா அனானிஸ்ல படிக்கிற ரெகுலேஷன் 2025 எம்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்கோரிதம் யூசிங் பைத்தானுக்குரிய எக்ஸாம் வந்து இருக்கும். ஸோ இது பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கான யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் நீங்கள் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பைத்தானா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அது இன்டர்பிரேட்டட் ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், என்னால் தெரிஞ்சுட்டு போங்க. இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன், அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும். ஸோ ஃபஸ்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பைத்தானோட கண்ட்ரோல் ஃப்ளோ, கண்டிஷனல்ஸ், அது போக லூப்ஸு, ஃபங்க்ஷன்ஸ் இது எல்லாமே பார்த்துக்கோங்க. ரொம்ப முக்கியமான ஒன்று. இது நார்மலாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது பார்த்து வச்சுக்கோங்க. என்கேப்சுலேஷன் அண்டு டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் இது ரொம்ப முக்கியம். இதை பிகோஷனில் கேட்க நிறைய சான்ஸ் இருக்குது. இது போக வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமையும் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்க நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ மீதி இருக்க எல்லாமே உங்களுக்கு 2 மார்க்ஸில் கேட்க வாய்ப்பு இருக்குது. பைத்தான் டைப்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ், அது போக நேம் ஸ்பேஸு, மியூட்டபிள் அண்ட் இம்யூட்டபிள் வேல்யூஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. டப்புள் ரொம்ப முக்கியம், லிஸ்ட் ரொம்ப முக்கியம், நல்லா பார்த்துக்கோங்க. லிஸ்ட் ஸ்லைசிங் ரொம்ப முக்கியமான ஒன்று. செகண்ட் ஒன் பொறுத்த வரைக்கும் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்ஸ், ஏடிடி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. கண்டிப்பாக 2 மார்க்ஸ்ல இருக்கும், பிகோஷனில் இருக்க வாய்ப்பு இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க. ஷேலோ அண்ட் டீப் காப்பிங் கண்டிப்பாக பிகோஷனில் இருக்க வாய்ப்பு இருக்குது, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இதில் ஸ்டாக் எடிடி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நீங்கள் எது படிக்கணும் இல்லையோ ஸ்டாக் எடிடி கண்டிப்பாக படிச்சு வச்சுக்கோங்க இதில். ஸோ இப்போ குட் அல்கோரிதம், அதாவது அல்கோரிதம் வச்சு உங்களுக்கு கான்செப்ட் அல்கோரிதம் என்னென்னு 2 மார்க்கில் கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அசிம்டிக் நோட்டேஷன் ரொம்ப முக்கியம், அதுவும் படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு தேர்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் மெர்ஜ் சார்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இது போக பபுள் சார்ட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ரெண்டு நல்லா பார்த்துருக்கீங்க அப்படின்னா இன்சர்ஷன்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு கொலிஷன் ஹேண்ட்லிங் 2 மார்க்கில் கேட்கலாம், கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பைனரி சர்ச் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. லீனியர் சர்ச் 2 மார்க்கில் கேட்கலாம், கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் அல்கோரிதம்ஸ் கான்செப்ட்டும் கொஞ்சம் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ எது படித்தாலும் அல்கோரிதமே சேர்த்து பாருங்கள், அது எப்படி படிக்கணுங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஹேஷ் ஃபங்க்ஷன்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி டைம் காம்ப்ளெக்சிட்டிலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஹேஷிங் கான்செப்ட்ல வந்து கண்டிப்பாக கொஸ்டின் வரும், 2 மார்க்கு, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து ஃபோர்த் யூனிட் பைனரி சர்ச் ட்ரீஸ் கண்டிப்பாக முக்கியம், பிஎஸ்டி ரொம்ப முக்கியம். ஸோ அதே மாதிரி ட்ரீ ட்ராவலர்ஸ் இதுவும் ரொம்ப முக்கியமான ஒன்று. இன்ஆர்டர், ப்ரீ ஆர்டர், போஸ்ட் ஆர்டர் இது ஜஸ்ட் தியரிட்டிக்கலாக பார்க்காம ஒரு கோடிங் பார்த்து வச்சுக்கோங்க, இல்லை அல்கோரிதம்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து தியரிட்டிக்கலாகவும் சம்டைம்ஸ் கேட்பாங்க, சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு ஓனாக வந்து கோடிங்ஸாவோ இல்லாட்டி அல்கோரிதம்ஸாகவும் கொடுக்க சான்ஸ் இருக்குது. இந்த பேப்பரில் கண்டிப்பாக அல்கோரிதம் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ 5th யூனிட் பொறுத்தவரை கிராஃப் ட்ராவர்சல்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதில் வந்து பிஎஃப்எஸ் அண்ட் டிஎஃப்எஸ் கண்டிப்பாக கேட்பாங்க, ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு டேரெக்டாக கிராஃப் ட்ராவர்சலும் கொடுத்தாலும் சரி, இல்லை பிஎஃப்எஸ் அண்ட் டிஎஃப்எஸும் கொடுத்தாலும் சரி, நீங்கள் இதை அட்டன் பண்ணுங்க. டைனாமிக் ப்ரோக்ராமிங் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி வந்து பிரிம்ஸ் அல்கோரிதம் ரொம்ப ரொம்ப முக்கியம், க்ரூஸ்கல் அல்கோரிதம் ரொம்ப முக்கியம். சம்டைம்ஸ் ரெண்டுமே கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதை வந்து உங்களுக்கு எம்எஸ்டி கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. மினிமம் ஸ்பேனிங் ரொம்ப முக்கியம், 2 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து அட்ஜன்சன்சி மேட்ரிக்ஸ் அண்ட் அட்ஜன்சன்சி லிஸ்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ நீங்கள் எது படித்தாலும் இதில் நிறையா இருக்க மாதிரி இருக்கும், இது எல்லாத்தையும் என்னன்னு தெரிஞ்சுருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு 2 மார்க்லையும் கேட்க வாய்ப்பு இருக்குது, அதனால தான். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு காம்ப்ளெக்சிட்டி கிளாஸஸ் அண்ட் இன்ட்ராசபிலிட்டி இது ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ கிரீடி அல்கோரிதம்ஸ் வந்து இது எதுவும் கேட்கல அப்படின்னா கேட்க வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து இதுவே கேட்டுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க. டிஏஜியும் நல்லா பார்த்துங்க, இது 2 மார்க்கில் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதான் மோஸ்ட்லி நீங்கள் வந்து பிகோஷின்னு சொல்கிற எல்லா கான்செப்ட் நல்லா படிச்சுங்க. மீதி இருக்க 2 மார்க் ஏற்ற மாதிரி படிச்சு வச்சுக்கோங்க. அதுதான் வந்து இவ்வளோ கான்செப்ட்ஸ் கொடுத்துருக்கேன், இல்லாட்டி 4 கான்செப்ட்ஸே உங்களுக்கு போதும் பிகோஷன் அட்டன் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ எப்படி அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், இப்போ எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ இப்போ சார்ட்டிங் கான்செப்ட்ஸ் இருக்குது, மெர்ஜ் சார்ட் இருக்குது, குவிக் சார்ட் இருக்குது, பபுள் சார்ட், இந்த மாதிரி வந்து சார்ட்டிங் இருக்கும். இல்லை வந்து ஸ்டாக் இருக்கும், ஸ்டாக் எடிட்டி இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்க கான்செப்ட்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு எப்படி அட்டன் பண்ணணும் அப்படின்னா டெஃபனிஷன் கொடுங்க. அதுக்கப்புறம் டயக்ராம் கண்டிப்பாக நீங்கள் எல்லாத்துக்கும் டயக்ராம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஆப்ரேஷன்ஸ் இல்லை ஸ்டெப்ஸ் இருந்தால் ஸ்டெப்ஸ் கொடுங்க, எக்ஸாம்பிள் கொடுங்க, டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி கொடுங்க, அப்ளிகேஷன்ஸ் கொடுங்க, அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் கொடுங்க. இதே நீங்கள் 3ஆம் யூனிட் 4ஆம் யூனிட் 5ஆம் யூனிட் படிக்கீங்கன்னா அதோட ப்ரெசன்டேஷன் மோஸ்ட்லி வந்து டெஃபனிஷன் கண்டிப்பாக இருக்கணும், டயக்ராம் இருக்கணும், எக்ஸ்பிளனேஷன் இருக்கணும், எக்ஸாம்பிள் இருக்கணும், காம்ப்ளெக்சிட்டி இருக்கணும். ஸோ கண்டிப்பாக கிளியரான ஹெட்டிங்ஸ் கொடுத்து டயக்ராம் வரைய பாருங்க. ஸோ மோஸ்ட்லி உங்களுக்கு கொஸ்டின் ஈஸியாக தான் வரும். ஆனால் ஜென்ரலாக நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி ஒரு சில டைம் வரலாம், அல்கோரிதம்ஸும் கேட்பாங்க, சம்டைம்ஸ் வந்து நீங்களா ஓனாக எழுதுற மாதிரி இருக்கும். அதனால் எது படித்தாலும் தெளிவாக படிச்சுட்டு போங்க. ஸோ ஈஸியாக தான் வரும். ஃபஸ்ட்டு எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா, இப்போ நான் கொடுத்துருக்க டாபிக்ஸ் ஃபுல்லாக கூகுளில் செக் பண்ணிங்கனாலே ஒவ்வொரு வெப்சைட்டில் உங்களுக்கு சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க, அதை ஃபுல்லாக நல்லா பாருங்கள். அதில் சப் டாபிக்ஸ் வர நல்லா தெளிவாக பண்ணிடுங்க. யூடியூப்பில் 1-2 பபுள் சார்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, எப்படி வந்து லீனியர் சர்ச் பண்ணுறாங்க, பைனரி சர்ச் பண்ணுறாங்கலாம் பாருங்கள். ஸோ மோஸ்ட்லி போதுமான இல்லை கொடுத்துருக்க எல்லா டாபிக்ஸுமே 2 மார்க்ஸ் இது மாதிரி பார்த்துக்கோங்க. டீப்பாக வந்து நான் ஃபஸ்ட்டு 2 டாபிக்ஸ் கொடுக்குறதுலாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு 2 மார்க்ஸ் எதுனாலும், அதாவது குட்டி டாபிக்ஸ் வந்து மேக்ஸிமம் கேட்க இருக்குது, இருந்தாலும் வந்து பிகோஷன் பொறுத்த வரைக்கும் இதான் கேட்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபிக்ஸிங் தான். ஸோ அதனால் நீங்கள் ஃபுல்லாக லாஸ்ட் மினிட் பார்க்குறப்ப எல்லாத்தையும் பார்த்துருங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு டிப்ஸும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
கண்டிப்பாக எக்ஸாம்ஸ் நல்லா பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.